நம்ம இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஷாஹி பன்னீர் தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை, எப்படி செய்ய போகிறோங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நான் கொஞ்சோண்டு பட்டர் எடுத்துக்கிறேன். ஒரு பீஸ் பட்டர் போட்டுட்டு கடாயில் லைட்டாக உருக ஆரம்பித்தோன்னா அதில் ஜீரகம் தாளிச்சிக்கிறேன். ஜீரகம், பட்டை, இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சீரகம் தாளிச்சிக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். 2 வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு இன்ச் அளவு இஞ்சும் ஒரு 5-6 பல்லு பூண்டும் போட்டிருக்கேன். ரொம்ப போட்டோம்னா அது அதோட டேஸ்ட்டை மாற்றி கொடுத்துரும். அதனால் லைட்டாக தான் போடணும் இஞ்சி பூண்டு. அடுத்ததாக தக்காளி 2 போட்டிருக்கேன். தக்காளி போட்டு கொஞ்சமாக முந்திரி, ஒரு 10 முந்திரி பருப்பும் அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிற பாருங்க. ஓரளவு கிளாஸியாக வர்ற வரைக்கும் போட்டுட்டு காஷ்மீரி மிளகாய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் சாதா மிளகாய் இருந்தால் 2 போட்டுங்க. அது பேடிகை மிளகாங்கிறதுனால ஒரு 4 மிளகாய் போட்டிருக்கேன், கலர் கொடுக்குங்கிறதுக்காக. இதை போட்டுட்டு இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி நான் இப்போ அதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன், லைட்டாக வேக விடுவோம். அதை இப்போ வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வடிகட்டிட்டு ஆற வச்சிடுறேன். வடிகட்டிட்டு ஆற வைக்கிறேன். சூடாக இருக்குது. ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த இலையை மட்டும் எடுத்துருவோம். அது போட்டோம்னா கசக்கும். அதனால் அதை எடுத்து வச்சுட்டு அதை திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். அடுத்தது கடாயில் இன்னொரு பீஸ் பன்னீர் போட்டுட்டு நல்லா 2 இன்ச்சு அளவுக்கு போட்டிருக்கேன். கரம் மசாலா, உப்பு போட்டு, மஞ்சத்தூள் போட்டு, கரம் மசாலா, மிளகுத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். அந்த இலையும் திரும்ப அதில் போட்டுக்கிறேன். லைட்டாக ஒரு பரட்டுறேன் பாருங்கள். நல்லா அந்த எண்ணெயிலே எல்லாம் வெந்துருச்சுன்னா ஒரு வாசமாக இருக்கும். இப்போ போட்ட பிறகு அதில் நம்ம அரைச்ச விழுதை அதில் ஊற்றிடுவோம். அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுதை அதில் ஊற்றிட்டேன். மிக்ஸி கப்பை கழுவி அதில் ஊற்றிடுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே கழுவி அதில் ஊற்றிட்டு கலந்து விட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த கலக்கி இப்போ மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு இப்போ நான் மில்க் மிஸ்ட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். இந்த பன்னீரை நான் க்யூபாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அது கொதி வந்தோடனே ஓரளவு கொதி வந்துச்சு. ஏற்கனவே எல்லாம் வெந்தது தான், அதனால் சீக்கிரமாக அது கொதிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் துண்டுகளை நான் பச்சையாகவே அப்படியே போட்டுறேன். நம்ம லைட்டாக வானலில் போட்டு பரட்டிட்டு மிளகாத்தூள், உப்பு போட்டு பரட்டிட்டும் போடலாம். நான் அப்படி போடாமல் சும்மா அப்படியே டைரெக்டாகவே அந்த பன்னீரை போட்டுட்டேன். அதில் போட்டுட்டு இப்போ ஃப்ரெஷ் க்ரீமும் ஊற்ற போகிறேன். அதில் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் இருக்குது. அதை நான் கலக்கிட்டு இப்போ ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ குழந்தைங்க சாப்பிட்லான்னா நம்ம நிறையா ஊற்றிக்கலாம். பெரியவங்க சாப்பிட்லான்னா லைட்டாக ஊற்றிக்கலாம், இல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டு ஒரு கலக்கிட்டு இப்போ நல்லா கொதி வர சமயத்தில் நம்ம அது கூட கொஞ்சோண்டு சர்க்கரை, ஒரு டேபிள் ஸ்பூன் அதில் சர்க்கரை போட்டுக்கிறேன் பாருங்கள். அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். உப்பு போட்டிருக்கேன். முதல்ல கொஞ்சோண்டு இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ எல்லாமே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு இப்போ கசூரி மெத்தி தான் இப்போ எடுத்து நல்லா கையால் கசக்கி விட்டுட்டு அதில் போடுறேன் பாருங்கள். நல்லா கொதித்த பிறகு அதில் போட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கிறேன். கொஞ்சமாக தூவிட்டு மேலேயும் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் தூவுறேன். கொஞ்சமாக ஊற்றி எடுத்தோம்னாக்கா ஒரு கொதி வந்தோன்னே எடுத்தாக்கா சுவையான ஷாஹி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். புலாவ் அது கூட சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸ் எதுக்க வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, தேங்க்யூ.